ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. மாவை ரெடி பண்ணிவிட்டு சைடில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பிடிக்கும் போது அப்படிங்கிறதுக்காக. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஒரு கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பார்ப்போம் லாஸ்ட்டில் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன், ஓரளவு பண்ணிட்டேன். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாவு பூரணம் எல்லாரும் யாராவது அம்மா மாமியார் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சைடில் ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு இவ்வளோ நாள் வேலையாக இருந்துச்சு. இப்போது நம்ம தனியாக வந்தனால நம்மளே மேக் பண்ணுறது கொஞ்சம் டாஸ்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ ஓரளவு பண்ணிட்டேன். இந்த அச்சு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. யதார்த்தமாக இருந்துச்சு, சரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருப்பேன் போல், எனக்கே தெரியல. இது வச்சு கொஞ்சம் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவு பண்ணி ரெடி பண்ணிட்டேன். வைக்கும் போது இந்த அச்சில் வந்து எண்ணெய் தடவிட்டு நல்லா எண்ணெய் நல்லா தடவினதுக்கப்புறம் வச்சுட்டு எடுக்கும் போது அதில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெயும் தடவிட்டு தான் எடுத்தேன். ஸோ இட்லி செட்டில் அவிச்சு எடுத்தாச்சு. துணி போட்டு தான் நான் செய்வேன் எப்போவுமே. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். கொழுக்கட்டையும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் துணி போட்டு தான் செஞ்சேன். சாமி கும்பிட்ற வரைக்கும் ஹாட் பாக்ஸில் இருக்கட்டும், சூடாக நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஹாட் பாக்ஸ்லேயே தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. விசேஷம் அதுமா பூ இல்லாமல் மல்லிகைப்பூ இல்லாமல் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு விவேக் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறதுல நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பூ பார்த்திங்கன்னா 1500 1.5 முழம் 2.5 முழம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி 1500 பரவாயில்ல, ஒரு நாளாவது. அமெரிக்காவில் பூ கிடைக்கிறது ரொம்ப ரேரு, அதுவும் மல்லிகைப்பூ கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததில் இருக்கான்னு அவைலபிளான்னு கேட்டோம். சரி ஓகே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கி சாமி கும்பிட்டோம். என்னோடய குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஈகராக சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்து ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிலெலாம் மேக் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணுவோம். நம்ம வைக்காமல் இருக்காமல் நல்லா இருக்கலாமா. ஸோ சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நானும் கொஞ்சம் பூ வச்சேன். எவ்வளோ தான் விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணாலும் இந்த ஊர்வலம் வரும் தெரியுமா, நம்மளோட நேட்டிவில், அதெல்லாம் இந்தியாவிலேருந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. அவன் வழிக்கு இனிமே வராம இருக்க ஒரு கண்டிஷன். அண்ணே, அது என்ன கண்டிஷன் என்ன? ஸ்ட்ரீட்டோட விநாயகர். இந்த விநாயகர் வந்து எங்கள் வீட்டு வழியாகவே வரும். இதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் எப்படியும் மேக்ஸிமம் 10-11 மணியாவது ஆகும். ஏன்னா நமக்கு ஸ்பெஷல் இல்லையா. என்ன தான் நம்ம வந்து வீட்டில் இருந்து எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாலும் அமெரிக்காவில் எப்படி கோவில்லாம் எப்படி இருக்குது, பிள்ளையார் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஸோ பிளானோவில் உள்ள கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது லக்ஷ்மி கணபதி டெம்பிளுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கோவில் போனோம். கோவிலில் மேக்ஸிமம் எல்லா சாமியுமே இருக்கும். இந்த ஒரு கோவிலுக்கு வந்தால் எல்லா சாமியும் வெளியில் பார்த்தீங்கன்னா கோபுரம் எதுவுமே இருக்காது. ப்ளெயினாக தான் ஒரு ஷாப் மாதிரி தான் இருக்கும் வெளில பார்க்க.
உள்ளே போனீங்கன்னா இவ்வளோ பெரிய கோவில் இருக்கும். நல்லாயிருக்கும் எல்லாமே. எல்லாத்துக்குமே நந்தி இருக்குது பாருங்கள். வெங்கடாச்சலபதி இந்த மாதிரி எல்லா சாமியுமே இருக்கும். நல்லாயிருக்கும். ரிலாக்ஸாக எந்த சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக சாமி கொண்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப அரிபரிலாம் இருக்காது. நல்லாயிருக்கும். போயிட்டு வந்தால் அங்கேயே நிறைய பேர் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. போயிட்டு சாய்பாபாவே தரிசிச்சுட்டு அப்புறம் புதுசாக வாங்கியிருக்க காருக்கும் அப்படியே ஒரு பூஜை போட்டுட்டு அது தமிழில் மந்திரம் பண்ணாங்க சாமி. சாமி வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணாங்க. ஓகே, ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. $70 வந்து கோவிலில் பெய்ட் பண்ணிட்டோம். சாமி வந்து லாஸ்ட்டில் அக்ஷதை வந்து தட்டில் வந்து நீங்கள் அக்ஷதை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகே, அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லாங் இப்படி அவர் கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் டீசெண்டாக கேட்ட மாதிரி இருந்தது. கேட்டாங்க. சரி ஓகே, அதையும் நம்ம வந்து ஏன் அதை ஒரு குறையாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டோட்டலாக $100 வந்துச்சு. நம்ம காசுக்கு வந்து $8000 வரும். டாலர் வந்து ஒரு டாலர் வந்து $80. நாங்கள் $100 எடுத்தோம். $8000 வந்துச்சு. ஓகே, எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களும் திருப்தியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கு செதறு தேங்காய்லாம் உடைப்போம்ல, அது மாதிரிலாம் உடைக்க முடியாது. ஸோ கீழே உட்காந்து குனிஞ்சு மெதுவாக சாமி கும்பிட்டு தான் வந்தோம். இதுதான் எங்களோட காரு. புதுசாக வாங்கியிருக்கோம். இங்கே கார் வரட்டும், வெயிட் பண்ணு. சாமி கும்பிட்டு பை பை சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.